நான் அஞ்சுவோன் அல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. மேயர் இருந்தால் தேர்தல் நடத்தணும், மேயர் இருந்தால் தேர்தல் நடத்த முடியாது. சாம்பிள் தி காமர்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கினார்கள் 1934. கரிகுடனம் பார்க்கலாம், காவல் நிலையங்களை பார்க்கலாம், ஃபயர் சர்வீஸ், நிறைய அரசு நிறுவனங்கள் அரசு இதழை வெளியிடுகிறார். அதில் சட்டபூர்வமான தேர்தல் நடத்தப்படும் என்று 1966 அன்றைய நம்முடைய புதுவையை சேர்ந்த வியாபாரிகளும் அதில் பங்கு பெறலாம், அந்த தேர்தலில் பங்கு பெறலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதற்காக இங்கே சில வியாபாரிகள் அதில் மெம்பர் ஆகிறாங்க. விஜய் சாரதி டிஸ்டிலரிஸ் ஒரு மொத்த மதுபான வியாபாரி, சொந்த பந்தங்களை உள்ளே உறுப்பினர்கள் சேர்த்து, அவங்க உறவினர்களை உறுப்பினர்கள் சேர்த்து ஏறக்குறைய இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 300 உறுப்பினர். அத்தனை வியாபாரிகளும், அத்தனை நண்பர்களும், இளைஞர்களும், பொதுமக்களும் புதுவையிலே எத்தனை வியாபாரி இருக்கிறார்கள்? ஒரு 340 வியாபாரிகள் தான். அது யாருன்னா அவங்கவுங்க சொந்தக்காரன கூட உள்ளது. அதை காலப்போக்கில் இவர்கள் சட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக 2000 அதை சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாறுது, ப்ரொசீட் ஆக்கிடுறாங்க. ஒரு ஒற்றை வார்த்தையில் திருத்தம் கொண்டாந்து அதன் தலைவர் செயலாளர்லாம் இவங்களே அறிவிச்சுக்கிறாங்க, தேர்தல் நடத்துறாங்க. அதனுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கோடிக்கணக்கு. சொத்து அரசு சொத்து தான், இதை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் மாவட்ட துணை ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுகிறார். இந்த சொத்துக்களை அனைத்தும் அரசு சொத்துக்கள் தான், கைப்பற்றி திருவேன் என்று சபதம் எடுத்து தலைமைச் செயலரிடம் 15 பேர்ல வழக்கு தொடரும். இது நான் சொல்வது எல்லாம் உண்மை, எதுவும் கிடையாது. எல்லாமே தலைமைச் செயலர்கிட்ட கொடுத்து பெற்றின்னு போட்டு இல்லது ஆண்டிஸ்ட் பயில் வாங்கிடலாம். இதே குப்பை சுப்பனை நீ விட்டுருவீங்களா? ஒரு குப்பை சுப்ப மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டா என்ன செய்யுங்க, கொண்டு உட்கார வச்சிருங்க. நான் வரலன்னா அவங்க அப்பா அம்மா கொண்டு உட்கார வைப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி கொண்டு உட்கார வைப்பாங்க. இந்த 15 பேர் குற்றவாளிகள் சொல்லி ஆவணங்களை திருத்தி மோசடி செய்தவர் மாவட்ட துணை ஆட்சியர் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையிலே சிபிசிஐடி வழக்கு. ஷாஜகான் மனைவி வகிதா ஷாஜகான், அவர் முன்னாள் அமைச்சர், அவர் மனைவி அந்த இடத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இங்கேதான் பிரச்சனையே உருவாகிறது. நான் ஒரு சமூக ஆர்வலர். என்னுடைய பெயர் ஆர் கோபால். நிலத்தடி நீர் மற்றும் தேசிய பசுமை பாதுகாவலர். என்னுடைய நோக்கம் என்னன்னா, லஞ்ச ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்கணும், மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கும் அதிகாரம் எளிதில் சென்று அடையணும். அது மட்டுமல்ல, அரசு சொத்துக்களையும், அரசாங்க சொத்துக்களையும், தனியார் சொத்துக்களையும் ஆட்டை போட்டக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வியாபாரிகள் என்ற போர்வையிலே நடக்கக்கூடிய அட்டூழியங்களை முகத்திரையை கிழிக்க வேண்டும். இதற்காக தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு ஏதோ எனக்கு சோறெல்லாம் போடல. இந்த அமைப்பு வச்சு நான் பல கஷ்டங்களை தான் எதிர்கொண்டுள்ளேன். எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ அச்சுறுத்தல்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எதை கண்டும் நான் அஞ்சுவோன் அல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. ஏன்னா பாரதி வாழ்ந்த மண்ணு, நம்ம அச்சம் கொண்டு வாழவே கூடாது. அரசியல்வாதிகள் தான் நிலங்களையும் சொத்துக்களையும் ஆட்டை போடுவார் என்று கேள்விப்பட்டேன். அதிகாரிகள் தான் சில சொத்துக்களை கைப்பற்றினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வியாபாரிகள் என்ற போர்வையிலே பிரெஞ்சு அரசாங்கம் ஏற்படுத்திய சொத்தை கைப்பற்ற ஒரு கும்பல் துடிக்கிறது. அதாவது 1934 பிரெஞ்சு அரசாங்கம் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஆண்டு கொண்டிருக்கின்ற போது அவருடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்த, வர்த்தக கட்டமைப்பு உருவாக்க ஒரு அமைப்பு உருவாக்கிறார்கள். தி சேம்பர் தி காமர்ஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிறார்கள். சேம்பர் தி காமர்ஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிறார்கள் 1934. அந்த அமைப்புக்காக, எதற்காக அந்த அமைப்பு ஏற்படுத்துகிறார்கள் என்றால், பிரெஞ்சு நாட்டினுடைய, வெளிநாட்டுடைய பொருட்கள் இங்கே இறக்குமதி பண்ணி அந்த இடத்த ஒரு இடத்துல அதை இறக்கி அங்கேருந்து மற்ற மாநிலங்களுக்கும் இல்லை தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பி வைக்கிறோம். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சேம்பர் தி காமர்ஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சோரம் பழைய துறைமுகம், அந்த துறைமுகத்தை ஒட்டி அமைந்திருக்கும். ஏனென்றால் அங்கிருந்து இறக்குமதி செய்து அங்கே இறக்கி அந்த பொருட்கள் அப்புறப்படுத்தணும். கறி மற்றும் உரங்கள், எண்ணற்ற பொருட்கள், வியாபார பொருட்கள் அதற்காக உருவாக்கப்பட்டது. அதாவது பிரெஞ்சுக்காரன் மிக அற்புதமாக அந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தான். அங்கிருந்தா போய் இன்னைக்கு போட்டாலும் கரிகுடன் பார்க்கலாம். நான் அதில் வீடியோலாம் காமிச்சேன். கரிகுடன் பார்க்கலாம், காவல் நிலையங்களை பார்க்கலாம், ஃபயர் சர்வீஸ், நிறைய அரசு நிறுவனங்கள் அப்படி உருவாக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதனுடைய சொத்துக்கள் ஏறக்குறைய இன்றைய மதிப்பீட்டின்படி ஒரு 1000 கோடி ரூபாய் தேரும். மிகப்பெரிய இடம். அந்த இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருக்கிறேன், காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாகம் செய்வதற்காக பாரதி பூங்கா எதிரில் சேம்பர் தி காமர்ஸ் ஒரு அலுவலகம்
2 அடுக்கு தளங்களை கொண்டது. நகரத்தின் மைய பகுதியில், அதுவும் நகரத்தின் மைய பகுதியில், ஹார்ட் ஆஃப் சிட்டி என்ற இடத்திலே மிக அற்புதமான ஒரு 2 அடுக்கு மாளிகையில் பிரெஞ்சு கலை நயத்துடன் கட்டியிருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு 1849 அந்த அமைப்பு வலுப்பெறுகிறது. சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதற்கு வியாபாரத்தை நோக்குவதற்கு அமைக்க அமைப்பு பல அதிகாரிகளை நியமித்து அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு 1954 அந்த அமைப்புக்கு ஒரு தேர்தல் நடத்த வேண்டும், அதற்கு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று பிரெஞ்சு சட்டத்திட்டங்களை உருவாக்கி இந்த சேம்பர் டி காமர்ஸுக்கு ஒரு ஒரு உள்கட்டமைப்பு ஏற்படுத்துகிறார்கள். அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர் இதெல்லாம் அதில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால், உள்ளாட்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய மேயர். மேயருக்கு அவ்வளவு பெரிய பவருங்க. மேயர் சொல்றதுதான் சட்டமே. மேயர் இருந்தால் தேர்தல் நடத்தணும், மேயர் இருந்தால் தேர்தல் நடத்த முடியாது. அந்த உள்ளாட்சித்துறையின் கீழே எல்ஏடி மேயர் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி அந்த மேயர் தான் இந்த சேம்பர் டி காமர்ஸ் தேர்தலை நடத்த வேண்டும் என்று சட்டத்திட்டங்களை உருவாக்கி வைத்துள்ளார் பிரெஞ்சுக்காரர். அதன்படி 1975 தேர்தல் நடத்தப்படுகிறது. 66 மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு அரசு இதழை வெளியிடுகிறார். அதில் சட்டபூர்வமான தேர்தல் நடத்தப்படும் என்று 1966 அன்றைய புதுவை துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு தேர்தல் அறிவிப்பை வெளியிடுகிறார். தேர்தல் நடத்தலாம், சேம்பர் டி காமர்ஸில் தேர்தல் நடத்தி அதன் மூலம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். 1968 தேர்தல் நடைபெறுகிறது. நடைபெறும் போது அன்றைய சூழ்நிலைக்கேற்ப அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள், அதில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். காலப்போக்கில் 1975 சில சட்ட திருத்தங்களை திருத்தி நம்முடைய புதுவையை சேர்ந்த வியாபாரிகளும் அதில் பங்கு பெறலாம், அந்த தேர்தலில் பங்கு பெறலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதற்காக இங்கே சில வியாபாரிகள் அதில் மெம்பர் ஆகிறாங்க. மெம்பர் ஆகி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெறுகின்ற போது உறுப்பினர், செயலாளர்லாம் அவங்க, மீதெல்லாம் ஒரு 8 பேர்னா மீது 4 பேர் நம்ம, 8 பேர் அவங்க, 8 பேர் 4 பேர் நம்ம, இப்படி போய்கொண்டிருக்கிறது. இப்படி போய்கொண்டு முதல் கோவிந்தசாமி, ஆனந்தாயம்புரி கோவிந்தசாமி அவர்கள் தலைவராகவும், உட்லண்ட்ஸ் பாலா என்ற பாலசுப்ரமணியம் செயலாளர், இப்படி ஒரு நிர்வாக பொறுப்பை தருகிறார்கள். அந்த நிர்வாக பொறுப்பு என்ன செய்கிறது என்றால், பெரிய சொத்தை பார்த்து என்று வாய் பழக்கிறான். இந்த சொத்தை நம்மகிட்ட ஒப்படைத்து போயிருக்கணும், இந்த சொத்தை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. முதல்ல அடியே தான் பிரெஞ்சுக்காரன் ஏறக்குறை 1000 கோடி மதிப்பு சொத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். இன்றைய மதிப்பீடு அந்த சொத்தை காப்பாற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு கோவிந்தசாமி அவர் மகனுக்கு, பேரனுக்கு ஒரு சொத்தை கொடுக்கிறார். அதாவது அவன் பேர் ராஜராஜன். அந்த பீச் ஓரம் போனீங்கன்னா அந்த ராஜராஜனுடைய ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல இரவு நேரங்களில் டான்ஸ், ஆபாச நடனம் மற்றும் மது போதையில் எப்போதும் அங்கேயே இருப்பார்கள். முதல் அங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்கு ஸ்ரீகாந்த் பெட்ரோல் பங்கு பேர். அதுக்கு இப்போது எவ்வளவு நடத்துகிறார், கந்தசாமி என்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு, இப்போது கோபால்னா நான் என்றால் எனக்கு வேண்டப்பட்டவருக்கு, கோவிந்தசாமி என்ற கோவிந்தசாமி வேண்டப்பட்டவருக்கு, இப்படி சொத்துக்கள் ஒவ்வொருத்தர கொடுக்கிறார்கள். அப்போது விஜய் சாரதி டிஸ்டிலரிஸ் ஒரு மொத்த மதுபான வியாபாரி, அவருக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விம்புரோஸ் டிஸ்டிலரி, அவங்க என்ன பண்றாங்க, வாடகைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1500, 2000, 6000 ரூபாய் வாடகை. ஹார்ட் ஆஃப் சிட்டில இடமே கிடைக்காது. 6000 வாடகை இந்திய வரை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த 6000 வாடகை சரியாக கொடுப்பது இல்லை. அதற்கப்புறம் ஃபயர் சர்வீஸ், தீயணைப்பு நிலையம் அங்கதான் இருக்கு, இன்னி வரை அங்கதான் இருந்துட்டு இருக்கு. அதற்கப்புறம் கரிகுடோன், அதாவது பிரெஞ்சு நாட்டிலிருந்து வரக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கரியெல்லாம் இங்க இறக்குவார். எதுக்காக கறி இறக்கிறாங்க என்றால், இங்கே பஞ்சாலைகள் நிறைந்தது. அந்த பஞ்சாலைகளுக்கு தேவைப்படும் கறிகளை அங்கிருந்து இறக்கி பஞ்சாலைக்கு அனுப்புவார்கள். இதுதான் உண்மை நிலைமை. அதற்காக உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமான நேர்த்தியான கட்டமைப்பு. அவங்களுடைய சட்ட திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். தேர்தலே மேயர் நடத்தணும்ன்றான். தேர்தல் நடத்தல. இங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்து ஏறக்கூடிய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆர்வி ஜானகிராமன் தான் அவர் ஆட்சி முடிந்த பிறகு தேர்தல் நடத்தினார்கள். அப்ப கூட மேயர்லாம் கிடையாது, நகராட்சி நகர்மன்ற தலைவர்.
உலக நகராட்சி புதுவை நகராட்சி தேர்தல். மேயர் என்பது முடிந்து விட்டது. அந்த மேயர் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான். யாரு? பிரெஞ்சுக்காரன். எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலி! எது புத்திசாலி? இந்த தேர்தலை யார் நடத்த வேண்டும்? கவர்னர் அறிவிக்க வேண்டும் தேர்தலை. மாநில புதிய துணைநிலை ஆளுநர் தேர்தலை நடப்பதற்கு அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதுக்கப்புறம் மேயர் தேர்தலை நடத்த வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பு, அற்புதமான ஒரு சட்டத்திட்டங்கள். யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு போனான். ஆனா நம்மால் எல்லாம் கிரிமினல். எல்லாத்தையும் வளைச்சிட்டு சொந்த பந்தங்களை உள்ளே உறுப்பினர்கள் சேர்த்து, அவங்க உறவினர்களை உறுப்பினர்கள் சேர்த்து, ஏறக்குறைய இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 300 உறுப்பினர் அதில் இருக்கிறாங்க. ஆனா பாண்டிச்சேரியில காரைக்கால், மாகே, ஏனம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 லட்சம் வியாபாரிகள் இருக்கிறார்கள். அந்த 3 லட்சம் வியாபாரிகள் உள்ள சேர்க்கவே இல்லை. ஏனென்றால் சேர்த்தால் அவர்கள் அதிலே பதவிக்கு வந்து விடுவார்கள், கேள்வி கேட்பார்கள், இந்த சொத்து போய்விடுமே என்ற எண்ணத்தில் சேர்க்கவே இல்லை. யாருமே சேர்க்கல. வெறும் 340 வியாபாரி தான் இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில். நீங்களே சொல்லுங்க. நீங்க இதை பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்க, இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும், அத்தனை அன்பர்களும், நண்பர்களும், இளைஞர்களும், பொதுமக்களும் புதுவையிலே எத்தனை வியாபாரி இருக்கிறார்கள்? வெறும் 340 வியாபாரிகள் தான். அது யாருன்னா அவங்கவுங்க சொந்தக்காரனை கூட உள்ள விட்டான். அப்படி சொந்தக்காரனை விட்டா தான் நாம ஜெயிக்க முடியும். கேள்வி கேட்பவரையோ பதில் கேட்கறவனையோ விடக்கூடாது உள்ளார அப்படின்னு ஒரு இடத்துக்கு சுருக்கி, அவ்வளவு பேருக்கு சுருக்கி வெறும் 340 பேர் வியாபாரிகளை வைத்துக்கொண்டு ஒரு சேம்பர் காமர்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை காலப்போக்கில் இவர்கள் சட்டத்திட்டத்தை கொண்டு வருவதற்காக 2000 அதை சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாறுது, சொசைட்டி ஆக்கிடுறாங்க. சேம்பர் தி காமர்ஸ் பிரெஞ்சுக்காரன் உருவாக்கினது, பிரெஞ்சு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. ஆனா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நம்ம ஊர் ஆளு உருவாக்கினது. அது சட்டம் 2000 சொசைட்டியை மாத்திடுறான். சொசைட்டி மாத்தி சொசைட்டின் கீழே கொண்டு வந்துடுறான். அப்ப சேம்பர் தி காமர்ஸ் வேற, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வேற. அதன் சொத்துக்களை கபலீஸ்கரம் செய்து, திருடி, முள்ளமாரித்தனம் செய்து இந்த சொத்தை அபகரிக்க வேண்டும் ஒரு கூட்டம் இன்று சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற பெயரிலே நாங்கள் தான் 175 ஆண்டுகளாக இதை பராமரிக்கிறோம் என்று ஒரு பொய்யை கட்டவித்து விடுப்பார்கள். இவர்கள் வந்ததெல்லாம் இப்ப 2000 தான். 2000 அது சொசைட்டி கொண்டாடுறாங்க. சொசைட்டி ஆக்ட், ரீஸ் ஆஃப் சொசைட்டி, சொசைட்டில பதிந்து சேம்பர் தி காமர்ஸை சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒரு ஒற்றை வார்த்தையில் திருத்தம் கொண்டாந்து அதன் தலைவர் செயலாளர்லாம் இவங்களே அறிவிச்சுக்கிறாங்க. தேர்தல் நடத்துறாங்க. அதனுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கோடிக்கணக்கில் இருக்கு. ஆனா சொத்துக்கள் அதிகம். இந்த வீடியோல நிறைய இடத்த காட்டுவாங்க. அதனுடைய இடத்தங்கள்லாம் பரப்பல், எவ்வளவு ஏக்கர், எவ்வளவு சொத்து, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம், பதிவில் பார்க்கலாம். இதெல்லாம் உண்மையானவை. சொல்லுவதெல்லாம் உண்மை. அதுக்காக தான் அடிக்கடி சொல்வதெல்லாம் உண்மை. இதனால நான் இந்த சொத்தை பத்தி எனக்கு கவலைப்படுவதும் இல்லை. நான் ஒரு வியாபாரியும் அல்ல. முதலில் அதை கூறிக்கொள்கிறேன். நான் வியாபாரி இருந்தால் அதுல உள்ள போகணும்னு நினைக்கலாம், ஆசைப்படலாம். வியாபாரிகளை, சமூக ஆர்வலர், நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டுகிறேன். அது யாராக இருந்தாலும் சரிதான். இந்த நிலை போய்கொண்டிருக்கின்ற பொழுது 2000 தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று கவர்மெண்ட் வழக்கு போடுகிறது. 2000 நீங்கள் உங்கள் அமைப்பு தவறானது, இது சொத்து எங்களுடைய கவர்மெண்ட், இது அரசுடைய சொத்து, நீங்கள் சொசைட்டியில் பயந்து செல்லாதுன்னு ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் அப்படியே நிறுத்தி வைக்கப்படுகிறது. பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் அரசியல் பலத்தாலும் அந்த வழக்கு அப்படியே பெண்டிங் போட்டாங்க. யாருடைய சொத்து? பிரெஞ்சுக்காரன் நம்ம நாட்டு மாநிலத்துக்கு கொடுத்த சொத்து. ஏதோ இப்போ இருக்க மதுரை டிரான்ஸ்ஃபர் அப்பா கொடுத்த சொத்து இல்ல, இதுல உள்ள 15 நிர்வாகிகள் கொடுத்த சொத்து கிடையாது. அரசாங்கம் கொடுத்திருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. இதுதான் உண்மை. இந்த இவர்கள் தாங்கள் இனமோ சம்பாதித்த மாதிரியும் தாங்கள் இனம் மூட்டை கட்டி கொண்டு வந்த போல ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். தாங்கள் தான் கட்டி காத்தோம் 175 ஆண்டுகளாக. நீ 175 ஆண்டு சொல்வதற்கு அதிகத்தை கிடையாது. ஏனென்றால் நீ 2000 சொசைட்டியை பதிகிறாத. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் உனக்கு ரைட்ஸே இருக்குது. அது கூட ரைட்ஸ் பொய்யான தகவலை கூறி ஆவணங்களை திருத்தி மோசடி செய்து இந்த சேம்பர் தி காமர்ஸ் சொத்துக்களை அபகரிக்க இந்த கும்பல் செயல்திட்டம் தீட்டுகிறது. எப்பேற்பட்ட சொத்து, எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் நல்ல ஒரு கொண்டாந்துருக்கான் அந்த சேம்பர் தி காமர்ஸ். வியாபார நோக்கத்தை, வியாபார கட்டமைப்பு உருவாக்க வேண்டும், நம்ம இறக்குமதி பொருளை உருவாக்க வேண்டும், நிறைய திட்டங்களை கொண்டாந்தான். எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இன்னைக்கு அந்த சேம்பர் தி காமர்ஸ்ல ஒரு ரெஸ்டா பாரை கொடுத்துருக்கான். ரூயு சஃபரானா அது பார் பேர். அப்ப எப்ப ரெஸ்டா பார் கொண்டு வந்தான் உங்களுக்கு தெரியும். ரெஸ்டா பார்ன்றது இப்ப சமீபமா வந்தது, 2022 ஆரம்பிச்சது. அந்த ரெஸ்டா பார் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீ வறட்சியா
தேய்மானமா நீ முடிவு பண்ணீங்க. அவர் இவர் ஒன்றும் ஒரு சொத்துக்கிட்டு எதுவும் புதுசா வாங்கலைங்க. எந்த சொத்தையும் ஒரு குண்டுமணி கூட சொத்து வாங்கல. பிரெஞ்சு அரசு கொடுத்த சொத்தை கபலீஸ்கரம் செய்ய அபகரிக்க முயற்சிக்கிறார்கள். இந்த வழக்கு இப்படியே போய்கொண்டிருக்கையிலே இந்த சொத்து அரசு சொத்து தான், இதை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் மாவட்ட துணை ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுகிறார். இந்த அரசு சொத்து, இந்த அரசு சொத்து எடுக்க வேண்டும், இதனுடைய சொத்துக்கள் எவ்வளவு மதிப்புடையவை, நகரத்தின் மையப்பகுதியில் உள்ளது விலை உயர்ந்த சொத்துக்கள் அனைத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு அந்த பிரெஞ்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு அவரு சொத்தை கைப்பற்றுவதற்கு அதிரடி நடவடிக்கையில் இறங்குகின்ற போது அவரை இடமாற்றம் செய்கிறார்கள். நகராட்சிக்கு சென்று விட்டார், நகராட்சி ஆணையராக சென்று விட்டார். அதுக்கப்புறம் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஒரு ஆட்சியர், துணை ஆட்சியர் வந்தார். அவர் என்ன சொல்ற, இந்த சொத்தெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து, இந்த சொத்து போற அரசு சொத்து, டவுன் சர்வே நம்பர், ரீசர்வே நம்பர் இது, பிளாக் நம்பர் இது, கதாஸ் நம்பர் இது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு இது முழுக்க இது அரசு சொத்து தான் என்று தெளிவுபடுத்துகிறார். எல்லாருக்கும் நோட்டீஸ் போகிறது, அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த சொத்தை காலி பண்ணணும், இது எங்களுடைய சொத்து அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த நோட்டீஸ் வந்த உடனே அலறி அடிச்சு ஓடிக்கொண்டவர்கள் கோர்ட்டிலே பணபலத்தாலும் ஆட்சி அதிகாரத்தாலும் இந்த அரசியல் பேமானிகளுடைய சுயநலத்தை கையில் வைத்துக் கொண்டு நீதிமன்றத்திலே ஒரு தடையாணை வாங்குகிறார்கள். யார் உள்ள நுழையக்கூடாது, இந்த வழக்கு முடிவரை யார் உள்ள நுழையக்கூடாது, எங்களை யாரும் கைது செய்யக்கூடாது என்று ஒரு தடையாணை வாங்கினார். முன்ஜாமீன் கைது செய்யக்கூடாது, முன்ஜாமீன் ஆன்டிசிபேட் பெயில் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஓயவில்லை. அவர் போட்ட வழக்கை இப்ப புதுசா வந்திருக்கிற ரிஷிதா ரெட்டி ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் வருவாய் வடக்கு, அதற்கு மேல் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் குலோத்துங்கன் ஐயா அவர்கள் இதை சிறப்பாக நடத்தி இந்த சொத்துக்களை அனைத்தும் அரசு சொத்துக்கள் தான், கைப்பற்றிய திருவேன் என்று சபதம் எடுத்து தலைமைச் செயலரிடம் பேசுகிறார். தலைமைச் செயலாளர் ஒப்புதல் அளிக்கிறார், இந்த சொத்துக்களை கைப்பற்றுங்கள், இதில் நம்முடைய சொத்து அப்படின்னு சொல்கிறார். அந்த சொத்து விவரங்களை உங்களுக்கு நான் கூறப் போகிறேன். அந்த சொத்தில் யார் யார் இருந்தார்கள் என்பது இது ஒரு ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பெற்றுக்கிறேன். ஏறக்குறைய அந்த இடத்துல ஒரு 15 பேர் கூடிய இருக்கிறாங்க, 15 கடைக்காரர்கள். கடைசியாக ஷாஜகான் மனைவி வகிதா ஷாஜகான், அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் மனைவி அந்த இடத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. இங்கேதான் பிரச்சனையை உருவாகிறது. இவர்கள் வாடகை கேட்க போகிறார்கள். சர்பட்டி காமர்ஸ் யாரிடம்? வகிதா ஷாஜகானிடம் வாடகை கேட்க போகிறார்கள். வாடகை தரமாட்டேன், இடம் உன்னிது அல்ல அப்படின்னு அவங்க போறாங்க. இங்கதான் பிரச்சனை உருவாது. ஏன்னா அவர் அமைச்சர், நம்ம கவர்மெண்ட் சொத்துக்கு இவன் யார் வாடகை கேட்கறது, இவரை விடக்கூடாது, இவங்கள விடக்கூடாது என்று வகிதா ஷாஜகான் அவர்கள் வாடகை தரமாட்டேன், உங்களை முடிஞ்சது பார்த்துக் கொள்ளுங்க. இவங்க கோர்ட்டுக்கு போகிறார், வாடகை தரமாட்டேன். வாடகை தரமாட்டேன் என்றால் உடனே நகராட்சி ஆணையர் என்ன சொல்றாரு, வாடகை எங்களுக்கு தான் கொடுக்கணும், சொத்து எங்களுது, சொத்து அரசுது, எங்களுக்கு வாடகை, எல்லா வாடகை நின்று போச்சுப்பார். யாரும் வாடகை தரதும் கிடையாது, வாடகை தரதும் கிடையாது. பல கோடி ரூபாய் கையிருப்பு இருக்கு. அந்த பல கோடி ரூபாயும் வழக்கு என்று பொய்யை சொல்லி பணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். வழக்கு செலவு. யாருடைய பணத்தை யார் எடுப்பது? ஒன்று நடத்த முடியல, விட்டுட்டு ஓடி போடு. நீ குற்றவாளின்ட்டான். இன்னைக்கு நீ குற்றவாளி, இது போதாது என்று சிவசங்கர் எம்எல்ஏ, சுயேட்சை எம்எல்ஏ, அவர் வணிகத்திலே கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர், நியாயமான மனிதர். அவர் என்ன செய்கிறாரு, இந்த 340 இல்லாமல் ஒரு 3500 பேரை உறுப்பினர் சேர்க்கிறார். வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு அவர் தனி ஒரு அமைப்பு ஏற்படுத்துறார். இல்லடா இவனு மட்டும் தானே வியாபாரி, நாங்களாம் வியாபாரி இல்லையா அப்படின்ட்டு வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு கொம்யூனு, திருபுவன கொம்யூனு எல்லா வியாபாரிகளை ஒன்றிணைக்கிறார். ஒரு 4000 வியாபாரிகளை ஒன்றிணைத்த பெருமை சிவசங்கரை ஆக்கி அதனுடைய தலைவராக இருக்கிறார். வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு, நெல்லித்தோப்பு வணிக சங்கம், உலகக்கரை வணிக சங்கம்,
இப்படி லாஸ்பேட்டை வணிக இந்த அமைப்பெல்லாம் ஒன்றிணைச்சு வணிக சங்கங்களின் கூட்டமைப்பா அவர் இருக்கிறார். இவன் சொல்றான் அவன் சேர்க்க மாட்டான் அவங்கள, நீங்க வேணா வாங்க தேர்தல் நில்லுங்க, இவங்களை யாரும் சேர்க்க மாட்டேன். அவர் என்ன செய்யறாரு, பாண்டுரங்கா ஏஜென்சி ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு சிவசங்கரம். அந்த அமைப்பு அவர் வந்து இணைச்சு தேர்தல் நிற்கிறார். தேர்தல் நின்று இவர் எந்த பதவிக்கும் வரக்கூடாது பார்த்துக்கிறான். இந்த பேசக்கூடிய இந்த அரசு சொத்தை திருடக்கூடியவர்கள் சிவசங்கரனை தோற்கடிக்க சதி செய்தார்கள். அது மட்டுமல்ல, எவன் நியாயத்துக்காக எவன் கேள்விக்காரன் அவனை தோற்கடிச்சிருது, பதவிக்கு வரக்கூடாது பார்த்துக்கிறது, எந்த பதவிக்கு வரக்கூடாது. இப்படி போய்கொண்டிருக்குது, அழிவு பாதைக்கு போய்கொண்டிருக்குது. சிவசங்கர எம்எல்ஏ அவர் ஜெயிச்சு அவரும் போறார். போன உடனே அவரு ஒரு பொறுப்புல தட்டிக்கிட்டு சண்டை போட்டு ஒரு பொறுப்பு வந்துடுறார். வந்த உடனே இந்த சொத்து பிரச்சனை வந்து அவரையும் குற்றவாளியாக்கிட்டு வைப்பார். அரசு சொத்து தானே, அரசு சொத்து நீ எப்படி இது பண்ணலாம்? இதுல என்ன ஒரு பெரிய ஒரு கேவலமான செயல்னா, அரசாங்க சொத்தை அரசாங்கத்திலே வித்து வாடகை வாங்கினாங்க. அரசு சொத்தை கைப்பற்றி அரசாங்கத்திட்டே வாடகை கொடுத்து வாடகை வாங்கினான் ஆசாமிகள் இவங்க. ஃபயர் சர்வீஸ், லேபர் டிபார்ட்மெண்ட். நேற்று ஒரு இது பார்த்தீங்க, தொழில்துறை நல உரிமைகள் சங்கம் ஒன்று, இதெல்லாம் வாடகை. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து வட்டாட்சியர் துணை போக்குவரத்து அலுவலகமே இது மாடியில், அதுக்கப்புறம் நகராட்சி ஒன்று இருந்துச்சு. இப்படி அவங்ககிட்ட வாடகை வாங்கி இவன் எடுத்துக்கிட்டான். யாரு? அரசாங்க சொத்தை திருடி அரசாங்கத்திட்டே வாடகை விட்டு வாடகை வாங்கின ஒரு குரூப் இந்த குரூப். இப்ப என்ன பண்றான், குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. குற்றவாளின்னு சொன்னா நீ சொல்றான், நான் சமுதாயத்தில் பெரிய மனிதன், நான் பெரிய தனவன் தான், கோடீஸ்வரன்றான். உன்னை குற்றவாளின்னு சொன்ன பிறகு அந்த பதவியில் இருக்கலாமா? நீனு சொல்லுங்க, அந்த பதவியில் இருக்கலாமா? தூக்கி போட்டு வெளியே வந்துடணும். இல்ல வழக்கு நேர்மையை நடத்து, இல்ல இந்த சேம்பட்டி கமிஷன் கலைச்சிடுறேன், ஓய்வுபட்ட நீதிபதி வச்சு விசாரணை நடத்து அப்படின்னு சொல்லணும். ஆனா அது செய்ய மாட்டோம். அந்த பதவியை விட்டு வெளியே வரல. ஏன்னா சொத்துக்கள் ஒரு பெரிய சொத்துக்கள், அவன் சொத்தை மடக்கி வச்சிருக்கிறான். அதுல நிர்வாகிகள் 15 பேர் இருக்கிறான். இந்த 15 பேர் ஆளுக்கு சொத்து கையில் வச்சிருக்கான். அவன் பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், மாமா மச்சான்லாம் உள்ள வச்சிருக்கணும். நீ இந்த சொத்தை நீ என்ஜாய் பண்ணு, நீ ரிவர் சஃபரான்ற பேர நீ இது ரிஷபார் நடத்து, இந்த கைவினை கலைஞர். இப்படியே வந்து சொத்துக்களை வந்து அவங்களை சுத்தியே வருது. வெளியில யாரும் கொடுக்க மாட்டாங்க, வெளியில யாருக்கும் போய் வாங்கவும் முடியாது. சொத்துக்களை அவங்களை சுத்தியே வருது. எப்படி ஆனந்தத்தை கோவிந்தசாமி தன்னுடைய பேரனை கொடுத்தாரோ, ஷாஜகான் எப்படி தன் மனைவி பேர்ல வாங்கினாரோ, இப்படியே வந்து அவங்களுக்குள்ளே எல்லாம் வருது. சொத்துக்களை வந்து அவங்களே போட்டு லீஸுக்கு எடுத்து நடத்துறாங்க. சில பேர் கோர்ட்டுக்கு போய் கட்டமை இடிச்சுட்டு அப்படியே நிக்குது. அது நீங்க பாத்தீங்க. மிகப்பெரிய சொத்து சார், பெரிய காடு மாதிரி இருக்கு பின்னாடி. விம்புரோஸ் பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடி, 6,000 வாடகை கொடுக்குறாங்க. விஜயசாரதி டிஸ்டிலரி அவன் 6,000 வாடகை கொடுக்குறான். எவ்வளவு இடம், யார் விட்ட இடம், யார் வாடகை கொடுக்குறீங்க? ஏன் வாடகை கொடுக்க மாட்டீங்க? மனசு கோடீஸ்வரன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 6 ரூபா கொடுக்குது, 5 ரூபா கொடுக்குறது. பார்த்துக்கலாம், கவர்மெண்ட் சொத்து ஆட்டை போட்டுக்கலாம். இவங்களுக்கு கேட்க தைரியம் கிடையாது. ஏன்னா இவனே ஆட்டை போட நினைக்கிறவன், அவன் விட மாட்டான், உள்ளார விம்புரசு உள்ள விட மாட்டான். கோர்ட்ல பார்த்துக்க, வாடகை கோர்ட்ல கட்டுறான். இப்படியும் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு சரியான ஆப்பு வச்சாலு மாவட்ட ஆட்சியர் தான், குலோத்துங்கன் சார் தான். இது அரசு சொத்து, இதை நேர்மையை கைப்பற்றி தீர வேண்டும். எத்தனை கோடிய சொத்து இது, இதை விடக்கூடாது என்று அதுக்கு உண்டான சட்ட முன்வரைவெல்லாம் கொண்டாந்து அதுக்கு அதிகாரிகள் நியமிச்சு சொத்துக்களை வந்து கைப்பற்ற என்னென்ன வழிமுறைகள் தலைமைச் செயலாளர் ஆலோசனை பண்றாங்க. நீங்க நோட்டீஸ் கொடுங்க, தைரியமா நடவடிக்கை எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த கூட்டு இந்த களவாணி பசங்களுக்கு ஒரு பிஜேபி எம்பி சப்போர்ட்டுக்கு போறாரு, செல்வ கணபதியின் பேரு. நேர்மையா நேர்மைன்னு வாய்ப்பிடி கத்துறாங்க. ஆனா அந்த செல்வ கணபதி போய் இது வந்து இவங்களுடைய சொத்துன்னு சொல்றாரு போய் கவர்னர்கிட்ட. என்ன உள்ள விட மாட்டாங்க கவர்னர் மலையில. யார? இந்த மலையாள டிரான்ஸ்போர்ட் சேவை தலைமையான குழு வந்து உள்ள விடல. அவர் அழைச்சிட்டு போறாரு. நீ ஒரு நேர்மையான சட்டம் எம்பியா இருந்தா நீங்க ஏன் அரசாங்க சொத்து அரசாங்கத்துக்கு தானே, நீ ஏன் இட்டுட்டு போற? சொல்லுங்க, நீங்க ஏன் இட்டுட்டு போற? அரசு சொத்தை நீ வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு பார்லிமெண்ட் சிறந்த வழி. இவன் இட்டுட்டு போய் உள்ள விடுறான். இது வந்து அவங்க சொத்துங்க. அவரை மூடி மறைக்கிறாங்க. எப்படி மதுபான ஆலையில மூடி மறைச்சாங்களோ அதே மீது மூடி மறைக்கிறாங்க. இது அவங்க சொத்துங்க. நான் கவர்னரை சந்தித்தேன். இது முழுக்க அரசு சொத்து. சேம்பர் ஆஃப் காமர்ஸா மாறி போச்சு. 2000 சட்டத்தை மாற்றி சொசைட்டி ஆக்ட்ல கொண்டாந்துட்டாங்க. இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. சொத்தை விடக்கூடாதுன்னு அவர் மனு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் சந்தித்து மனு கொடுத்தேன். தலைமைச் செயலாளர் சொன்னாரு, இது முழுக்க எங்களுடைய சொத்து, நீ கவலைப்படாதே, நீ போ, சொத்துக்களை கைப்பற்றி தீருவேன் என்று அடுத்து சொன்னார். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்
துணை ஆட்சியர் வடக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க இந்த சொத்தை கைப்பற்றி தரணும். அரசு சொத்துடைய மதிப்பு தான் பெருசு. நகரத்தில் இருக்குது. நகரத்தில் பார்த்து நீ கட்டினா பெரிய ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். எல்லாத்தையும் முடக்கி போட்டு வச்சிருக்காங்க சுயநலத்துக்காக. ஒரு சிபிசிஐடி இவர்களை குற்றவாளி என்று சொல்லி 3 பிரிவிலே வழக்கு தொடர்ந்து உள்ளார். 3 பிரிவுகள் வழக்கு. அந்த வழக்கை இருக்கு. 15 பேர்ல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது நான் சொல்வது எல்லாம் உண்மை, எதுவும் கிடையாது. எல்லாமே தலைமைச் செயலாளர் கொடுத்து பெட்டிஷன் போட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிரைம் நம்பர் 3 ஆவணங்களை திருத்தல், போலியான தாக்குமொழி தயாரித்தல் என்ற 3 பேர்ல வழக்கு ஜாமீனில் வெறுமொழியாக வழக்கு போட்டு இந்த 15 பேர் மேலேயும் வழக்கு தொடர்ந்துட்டான். எஃப்ஐஆர் போட்டாங்க சிபிசிஐடி. ஆனால் குற்றப்பத்திரிகை ஒன்றும் தாக்கல் செய்யப்படவில்லை. காலம் கடத்தப்படுகிறது. அதற்குள் இவர்கள் சென்று ஒரு தடையானை வாங்க முயற்சிக்கிறார்கள். ஸ்டே வாங்கிடலாம், இல்லது ஆன்டிசிபேட் பெயில் வாங்கிடலாம். இதே குப்பை சுப்பனை நீ விட்டுருவீங்களா சொல்லுங்க? ஒரு குப்பை சுப்பை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டா என்ன செய்யுங்க? கொண்டு உட்கார வச்சிருவீங்க. அவன் வரலன்னா அவங்க அப்பா அம்மா கொண்டு உட்கார வைப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி கொண்டு உட்கார வைப்பான், மிரட்டுவான். ஒரே நாளில் எஃப்ஐஆர் போடுவான், ஒரே நாளில் குற்றப்பத்தி தாக்கல் பண்ணா அவன் ரிமாண்ட் பண்ணணும். ஏன் இவங்களை ரிமாண்ட் பண்ணல சொல்லுங்க? இந்த 15 பேரும் இவன் குற்றவாளிகள். குற்றவாளிகள் தெளிவா சொல்ல, நான் சொல்லல, அரசாங்கமே சொல்லியிருக்கு. இந்த 15 நபரும் குற்றவாளிகள் என்று நான் சொல்லவில்லை, சிபிசிஐடி காவல்துறை சொல்லியிருக்கு. இந்த 15 பேர் குற்றவாளிகள் சொல்லி ஆவணங்களை திருத்தி மோசடி செய்தார்கள் என்று மாவட்ட துணை ஆட்சியர் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையிலே சிபிசிஐடி வழக்கு போட்டு, இந்த வழக்கு போட்டு கூட சூடு சொன்ன இல்லாத சொத்து பிண்டங்களா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. பதவி வெறி, அதிகாரி வெறி, துஷ்பிரவம். இந்த ஆட்சி இதை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது சொத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று அலைந்து கொண்டு போயிருக்கிறார். யார் ஏத்து கேள்வி கேட்கறா அவனை உடனே சங்கத்தை விட்டு நீக்கிறது, சொசைட்டி விட்டு நீக்கிறது, இந்த வர்த்தக சபை விட்டு நீக்கிறது. வர்த்தக சபைன்றது இவங்க உருவாக்குறது. நான் சொல்லிட்டேன், 2000 இவங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க உருவாக்குறது. அவன் உருவாக்கி வச்சு சேம்பர் தி காமர்ஸ் பிரெஞ்சு நேமில் கொண்டு வந்தான். இவன் என்ன பண்ண, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வர்த்தக சபையை உருவாக்கி ஒவ்வொரு யாராவது இப்போ கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு வெளியே போட்டுருது. பதவி கிடையாது, ஈசி நம்பர் கிடையாது. எவன் ஜால்ரா தட்டனா அவன் ஈசி நம்பர். இடையில ஒருத்தர் பேரம் பேச வந்தார் என்னிடம், அப்படியே சதாசிவம், உங்களிடம் என்ன ஆவணங்கள் இருக்குன்னு கேட்டால், உங்களை ஒழித்து கேட்டாலும் ஓய மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பேர் சதா, ஹோட்டல் விஸ்வான் வச்சிருக்காரு இந்த ராஜீவ்காந்தி சிலைகிட்ட. அவர் என்னிடம் பேரம் பேச வருகிறார். உங்களிடம் என்ன ஆவணங்கள் இருக்குன்னு நான் உன்னிடம் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் யாரிடம் காட்ட வேண்டுமோ அங்கே காட்டுவேன். தெளிவாக சொல்லிட்டேன். நான் உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம், நான் எந்த கலெக்டர் கொடுக்க போறேன், உனக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த வழக்கு எங்க சந்திக்க அங்கே சந்திக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சொத்து சார். அது ஆட்டை போடுறதுக்கு இந்த வர்த்தக சபைன்றது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் கடுமையான முயற்சி செய்யறாங்க. வழக்கு போட்டு கூட சூடு சொன்ன கிடையாது. பதவி விட்டு போக மாட்டான். குற்றவாளின்றான். உன்னை மோசடி திருத்தி, ஆவணங்களை திருத்தி, சொத்தை கைப்பற்றுன்றான். நீ என்ன செய்யணும்? தீக்கு போட்டு போயிடணும். பெரிய சூடு சொன்ன மாதிரி எங்களுக்கு கௌரவன்றிய. ஏன்டா கௌரவம் உனக்கு? என்ன கௌரவம்? இதெல்லாம் சூடு சொன்னவங்களும் கௌரவம். எதை பத்தியும் கவலைப்படல. எருமாடு மாதிரி மழை தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க சொத்து மேலதான் குறியா இருக்க வேண்டிய, வர்த்தக மேல குறியா இல்ல. வர்த்தக சபை பொதுக்குழு கூட்டி பல ஆண்டுகள் ஆகிறது. ஏன் பொதுக்குழு கட்ட மாட்டீங்க? ஜிபி நிர்வாக குழு கூட்ட மாட்டீங்க? இவ்வளவு பிரச்சனையும் ஓய்கொண்டிருக்குது. நிர்வாக குழு கூட்டி நம்ம மீது, நமது இந்த வர்த்தக சபை மீது இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லிருக்கு அரசு. நம்ம என்ன செய்யலாம்னு கலக்கணுமா கலக்க வேணாமா? கலக்கல. நிர்வாகிகள் கூட்டுவதே கிடையாது, உறுப்பினர்கள் கூட்டுவதே கிடையாது. ஆண்டுக்கு ஒரு மாதிரி மிகப்பெரிய விருந்து, கறி விருந்து, மதுபானத்தோட ஒரு 1500 2000 ரூபாய். அங்க என்னது ஈஸியாக ஒரு ஹோட்டல் இருக்குது, மிகப்பெரிய ஹோட்டலுக்கு சார் போறவே இல்லை. லட்சுமி ஜுவல்லரி கூட அவங்களுக்கு இது பாரடைஸ்னு வரும். அந்த ஹோட்டலில் விருந்து கொடுப்பாங்க. அந்த விருந்து அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 5000. இதுதான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. வேறு எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, எந்த வித கணக்கும் கேட்கக்கூடாது. இவருடைய முகத்தடி கிழிப்பிற்கு அரசு இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸை கலைத்து விட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணையை வெளிப்படையாக நேர்மையாக நடத்தணும். வங்கி கணக்கில் முடக்க வேண்டும். இதுலேருந்து 10 பைசா எடுக்கக்கூடாது. பணமாக தான் எடுத்துக்கோ. அரசு பணம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பணம் வங்கி கணக்கில் உடனடியாக முடக்க வேண்டும். யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் மீது அவதூறு பொய் வழக்கு கொடுப்பது, நேர்மையாக கணக்காளர்கள் வெளியேற்றுவது, இந்த மாதிரி அக்கப்போர் பூரா செஞ்சுட்டு வைப்பாங்க. இது முழுக்க சொத்து என்று கூறி இதனுடைய சொத்துடைய விவரத்தை இப்போ தருகிறேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் ரெக்கார்டுக்கு சார். என்ன ஆவணங்கள் இல்லாமல் நான் எதையுமே பேச மாட்டேன்.
எல்லாத்துக்கும் ஆவணங்கள், அவர் செய்த தப்பு இன்னும் கூட கெசெட்ல எப்ப 54 கெசெட்டே இருக்குது எங்க கையில. 34 ஆரம்பிச்ச கெசெட் இருக்குது, பிரெஞ்சு கெசெட். உங்களை யாரும் ஒன்னும் ஏமாத்திட முடியாது. ஓபன் பண்ணி பார்க்க எல்லா ஆவணங்களும் நான் வந்து அரசு சொத்து டவுன் சர்வே நம்பர் 28 முதல் 43 வரை சார். டவுன் சர்வே நம்பர், ரீசர்வே நம்பர். இப்போ டவுன் ஆனவன டவுன் சர்வே நம்பர். வார்டு இ பிளாக் 1. இந்த சொத்து மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்து தான் இப்போ அட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாரதி பூங்கா கதில் மிகப்பெரிய 2 அடுக்கு மாளிகை, ஏறக்குறைய 1.5 ஏக்கர். இவங்க யாரும் கட்டல, ஒரு செங்கல் கூட தரல. இப்போ உள்ளாலும் ஒரு செங்கல் கூட தரல. எல்லாம் அவங்க கட்டி வச்சுட்டு போனது. அந்த சொத்துக்களை தனது சொத்துக்களா குடும்ப சொத்தாக மாற்றுவதற்கு இந்த கும்பல் முயற்சி செய்கிறது. இந்த அரசு இவர்களை விடக்கூடாது. எந்த எல்லைக்கு போனாலும் சரிதான், அரசு உச்சநீதிமன்றம் சென்றாலும் சரிதான், இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி அரசு சொத்தை கைப்பற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனக்கு எந்த வித எண்ணங்களும் கிடையாது. நான் போய் அதில் மெம்பர் ஆகணும், நான் தலைவன் ஆகணும், நான் பொருள் ஆகணும், நான் செக்ரட்டரி ஆகணும், எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் வியாபாரி அல்ல. முதல் சொல்லிவிட்டேன், நான் வியாபாரி அல்ல. ஒரு நல்ல எண்ணத்தில் சமூக ஆர்வலர்கள் அரசு சொத்து சூறையாடப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது, கபலீஸ்கரம் செய்யப்படுகிறது. அரசு சொத்தை காப்பாற்றுங்கள் என்று கூறி மேதக துணைநிலை ஆளுநருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதமும் கொடுத்துள்ளேன். மாவட்ட ஆட்சியர் விரைவாக நடவடிக்கை எடுப்பார் நம்புகிறேன். இந்த வழக்கு நல்ல நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இப்போது அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிமன்றம் சென்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு பெரிய நன்றி, வணக்கம்.